Good evening, students. Today we will see the current affairs analysis dated from 16th October 2024. First article related to the greenwashing. Greenwashing வந்து இந்தியால பண்ணாம இருக்கிறதுக்கு சென்ட்ரல் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டி அவங்க வந்து ஆக்ஷன்ஸ் மிஸ்லீடிங் ஆட்ஸ் வந்து போடுறத ஸ்டாப் பண்ணுறது கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் green washing? ஓகே, ஸோ கார்பரேட் கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தட் இஸ் ஆர்கானிக் இல்லைன்னா ஈகோ ஃப்ரெண்ட்லி அப்படின்ற ஆட் கொடுப்பாங்க. அது ஈகோ ஃப்ரெண்ட்லியாக இருக்குது அப்படின்றது கொஸ்டின் மார்க். தட் இஸ் அ வோல்க்ஸ்வேகன் கம்பெனி, நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் முன்னாடி. ஸோ அவங்க வந்து க்ரீன் வாஷிங் அப்படின்றது இட்ஸ் அ 100% ரினியூவபிள் எனர்ஜியில் ரன் ஆகக்கூடியது. இல்லைன்னா அவங்க க்ரியேட் பண்ண ப்ராடக்ட் வந்து அதனால் பொல்யூஷன்ஸ் எதுவும் இல்லை அப்படின்ற ஒரு கேரண்டி கொடுக்கக்கூடியதான் ஈகோ ஃப்ரெண்ட்லி டேகு ஆர் கார்பன் நியூட்ரல். ஸோ நம்ம பீப்புள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஈகோ ஃப்ரெண்ட்லி அப்படின்றது முன்னுரிமை கொடுப்போம் when we are purchasing vehicles or any products. ஸோ காஸ்ட் அதிகமாக இருக்கும். இதன் மூலமாக கம்பெனிக்கு வந்து ஈகோ ஃப்ரெண்ட்லி அவங்க எதுக்குமே ஸ்பெண்ட் பண்ணலை. ப்ளஸ் இன்க்ரீஸிங் தி ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகுது, சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். புரியுதா? ஸோ இதுக்கு பேர் க்ரீன் வாஷிங்னு பேர். இதில் நிறைய கம்பெனிஸ் வந்து மிஸ்லீடிங் ஆட்ஸ் கொடுக்குறாங்க. அவங்க எல்லாருமே ஈகோ ஃப்ரெண்ட்லி, கார்பன் நியூட்ரல் இந்த மாதிரியான டேக் யூஸ் பண்ணும்போது அவங்க அதுக்கான விளக்கங்களை கொடுக்கணும், எப்படியெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்ற டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும். அப்படி கொடுக்கல அப்படின்றப்போ ஃபைன் போடுறது தான் இந்த சென்ட்ரல் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டி. இட் வாஸ் கிரியேட்டட் அண்டர் தி கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 2019. இந்த ஆக்ட் வாஸ் கிரியேட்டட். அதில் தான் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டி வந்து கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு. யாரெல்லாம் மிஸ்லீடிங் ஆட்ஸ், இதுக்கு மட்டும் இல்லை, க்ரீன் வாஷிங் மட்டும் இல்லை, நார்மலாகவே மிஸ்லீடிங் ஆட்ஸ், தப்பான ஃபேக் இன்ஃபர்மேஷனை பரப்புறதுக்கு ஆட் போட்டாங்க அப்படின்னா, இப்போது யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ண ஒரு பர்சன் வந்து 100 இன்ஸ்டியூட்டில் படித்த மாதிரி போடுவாங்க. இப்போ ரீசெண்டாக டெல்லியில் இருக்கக்கூடிய சங்கர் இன்ஸ்டியூட்டுக்கு வந்து 5 lakhs ஃபைன் போட்டிருந்தாங்க. இவங்க தான் போட்டது, கன்சியூமர் ப்ரொடெக்ஷன். அது தே கேவ் வார்னிங். திருப்பி மிஸ்லீடிங் ஃபேக்ட் இருந்தப்போ தே வில் என்கொயர். அப்போ அவங்க வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாம் கொடுக்கணும், ஸ்டூடெண்ட் சிக்னேச்சர் போட்டு. அப்படி கொடுக்க முடியாத பட்சத்தில் அவங்களுக்கு ஃபைன் போட்டிருக்காங்க. ஸோ 2 years இம்ப்ரிசன்மெண்ட் கொடுக்கலாம். மிஸ்லீடிங் ஆக்ட்ஸ்னால ஏதாவது ப்ராப்ளம் வந்துருச்சு, டெத்தெல்லாம் நடந்துச்சுன்னா அரெஸ்ட் ப்ளஸ் ஃபைன்ஸ். $10 lakh வரைக்கும் ஃபைன் போடலாம். சரியா? ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிகல். த நெக்ஸ்ட் ஆர்டிகல், போன் ஆக்சிஃபிகேஷன். போன் ஆசிஃபிகேஷன் இது எதுக்கு பண்ணுவாங்க அப்படின்னா ஹேண்டு ரிஸ்ட்டில் பண்ணுவாங்க. ஜுவினல் ஜஸ்டிஸ் ஆக்டில் இப்போ ஜுவினலாக இருக்கும் ஒரு குழந்தை தப்பு பண்ணியிருக்கு அப்படின்றப்போ 18 yearsக்குள்ளாடி 0 to 18 ஒரு க்ரைம் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் வில் பி ட்ரீட்டட் அஸ் ஜுவினல். இப்போ ஜுவினல் ஜஸ்டிஸ் ஆக்ட் படி அவங்க வந்து ஷெல்டர் ஹோம்ஸ் அனுப்பப்படணும். சரியா? அப்போது அந்த க்ரைம் பண்ணியிருக்கக்கூடிய பர்சன் வந்து மெச்சூர் ஆகிருக்காரா அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறேன். ஏன்னா 16 to 18 இன்றைக்கி மெச்சூரிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு போன் ஆக்சிஃபிகேஷன் டெஸ்ட் அப்படின்னா இவங்க ஜுவினல் அப்படின்றதுக்கான ப்ராப்பரான எவிடன்ஸ் கொடுக்க முடியல அப்படின்ற பட்சத்தில், அப்படின்னா பர்த் சர்டிஃபிகேட்ஸ், டேட்டா, அந்த கவர்மெண்ட் ஆத்தரைஸ்ட் டேட்டாஸ் கொடுக்க முடியலை அப்படின்னா சர்டிஃபிகேஷன் கிடையாது. அப்படி இல்லாத பட்சத்தில் போன் ஆக்சிஃபிகேஷன் பண்ணலாம். அப்படின்னா அந்த போன்ஸை வச்சு மெச்சூரிட்டியை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதா போன் ஆக்சிஃபிகேஷன். ஸோ த இமேஜ். Okay, so that's about this article. The next article related to the East Asia Summit. East Asia Summitல ரீசெண்டாக பிரைம் மினிஸ்டர் கலந்துக்கிட்டாரு. வியண்டனே, தட் இஸ் இன் லாவோஸ், PDR. ஸோ லாவோஸில் இந்த மீட்டிங் கண்டக்ட் பண்ணப்பட்டுச்சு. ஸோ வி ஆர் நாட் அ பார்ட் ஆஃப் ஏஷியன் குரூப்பிங். ஈஸ்ட் ஏஷியா சமிட் வந்து 2005 இட் வாஸ் கிரியேட்டட். இதோட லைக் மெம்பர் கண்ட்ரிஸ் வந்து 10 ஆசியன் மெம்பர்ஸ், ஏஷியன் கண்ட்ரிஸ், அது உங்களுக்கு தெரியும், நம்ம ரீசெண்டாக பார்த்தோம். ப்ளஸ் 8 கண்ட்ரிஸ். 8 கண்ட்ரீஸில் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணது ஆசியான் +3 பேர், ஆசியான் +3. அதில் சைனா, USA, ரஷ்யா வரும். ஸோ இப்போது 8 countries are there. That is USA,
ரஷ்யா, ஜப்பான், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, சவுத் கொரியா, அப்புறம் இந்தியா, சைனா. இட்டாச்சா? இந்தியா அப்புறம் சைனா. ஸோ இவ்வளோ கண்ட்ரிஸும் சேர்த்தது தான். ஏஷியன் கண்ட்ரிஸ், ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ் உங்களுக்கு தெரியும், சவுத் ஏஷியன் கண்ட்ரிஸ் உங்களுக்கு தெரியும். இந்தியா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், பூட்டான், மியான்மர். மியான்மர் இஸ் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரி. மால்தீவ்ஸ், ஸ்ரீலங்கா சவுத் ஏஷியன் கண்ட்ரீஸில். அது மாதிரி ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸில் ஈஸ்ட் ஏஷியா சமிட் வேறு, ஏஷியன் கண்ட்ரீஸ் வேறு. ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸில் யூ ஹேவ் ஜப்பான், சைனா, அப்புறம் சவுத் கொரியா, நார்த் கொரியா. இதில் உங்களுக்கு தாய்வான் வரும், சைனாவோட பார்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தாய்வான். அப்புறம் ஹாங்காங். ஹாங்காங் இஸ் அன் அட்டானமஸ் ஏரியா, ஹாங்காங். அப்புறம் மகாவ், இதுவும் சைனாவோட அட்டானமஸ் ஏரியா. இதெல்லாம் சேர்ந்தது தான் உங்களுக்கு ஈஸ்ட் மங்கோலியா வரும். சாரி, சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ்னால் யூ கேன் டேக் திஸ். சரியா? இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அது மாதிரி மிடில் ஈஸ்ட், இதெல்லாம் இன்டர்நேஷ்னல் ரிலேஷனில் யூ வில் ஸ்டடி வயசில். நான் சொல்லி கொடுத்து ஆன்சர் சொல்லிட்டீங்க. ஏன்னா தெரியாதா இல்லை நடத்துனதே தெரியும்? ஓகே. ஸோ 10+8 தட் இஸ் 18 கண்ட்ரிஸ் ஈஸ்ட் ஏஷியா சமிட்டில். இந்த மீட்டிங் வந்து இப்போ நடந்துச்சு. இதோட பர்பஸ் வந்து 7 pillars. ஐ வில் ரீட் இட், எழுதுறதுக்கு டைம் இல்லை. என்வாயர்மெண்ட் அண்ட் எனர்ஜி, எஜுகேஷன், ஃபினான்ஸ், குளோபல் ஹெல்த், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், மேரிடைம் கோஆப்ரேஷன். ஸோ இந்த 7 பில்லர்ஸை வச்சு தான் இந்த கோஆப்ரேஷன் பண்ணுவாங்க, இந்த கண்ட்ரிஸ் மீட்டிங்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. அண்ட் தென் எக்ஸ்ட்ரா சிக்னிஃபிகன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதோட பர்பஸ் என்னது, இந்தியாவோட பெனிஃபிட் என்னது அப்படின்னா, இதில் மோஸ்ட்லி இது எல்லாமே நம்ம மோஸ்ட் பாப்புலர் கண்ட்ரி, தட் இஸ் சூப்பர் பவர் கண்ட்ரிஸ். 2 சூப்பர் பவர்ஸ் ஆர் தேர். சைனாவும் எடுத்துக்கலாம் நீங்கள். இவங்க 3 பேருமே மாறி மாறி ரைவல்ரி அவங்க இருக்காங்க. ஸோ இது சேலஞ்ச் பேச்சுவார்த்தை நடத்தல. சிக்னிஃபிகன்ஸை முதல்ல சொல்லிடுவேன். 52.8% பாப்புலேஷன் ஆஃப் த வேர்ல்டு இவ்வளோ கண்ட்ரியில் இருக்குது. அது மாதிரி ஜிடிபி எடுத்துக்கிட்டிங்கன்னா 60.4% ஜிடிபி. அது மாதிரி இன்டர் ரீஜனல் கண்ட்ரிஸ், தட் இஸ் யூஎஸ்ஏ, ரஷ்யா, சைனா, இந்த மாதிரி பெரிய பெரிய கண்ட்ரிஸ் இருக்குது. அது மாதிரி நார்த் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ், சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ், ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ் ஆர் தேர். இந்த 3 குரூப்பிங்லேயும் கண்ட்ரிஸ் இருக்குது. சரியா? ஸோ இட்ஸ் இன்டர் ரீஜனல் கண்ட்ரிஸ் ஆர் தேர். அப்புறம் சைனா, ஜப்பான், சவுத் கொரியா, தாய்வான், இவங்க எல்லாமே வந்து, தாய்வான் வந்து இதில் பார்ட்டு கிடையாது. ஆனால் நீங்கள் சைனா கூட பார்ட்டில் நீங்கள் எடுத்துக்கலாம் தாய்வான். ஸோ தாய்வான் இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் ஈஸ்ட் ஏஷியா, ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் இவங்க 3 பேருமே வந்து ஃபேக்ட்ரி ஆஃப் த வேர்ல்டு, ப்ரொடக்டிவ் மேனுஃபேக்சரிங் அதிகமாக பண்ணக்கூடிய கண்ட்ரிஸ் இந்த 3 கண்ட்ரிஸும். ஜப்பானீஸ் பொருட்கள் அதிகமான மேட் இன் ஜப்பான், மேட் இன் சைனா, மேட் இன் சவுத் கொரியா, சாம்சுனி கம்பெனிஸ், சாம்சங் கம்பெனிஸ், இதெல்லாமே வந்து சவுத் கொரியாவோடது. அவங்க எல்லாம் ப்ரொடக்டிவிட்டியில், அது மாதிரி செமிகண்டக்டர்ஸ் தாய்வான், இதெல்லாம் ப்ரொடக்டிவிட்டி ஹப் ஏரியாவாக இருக்குது. சவுத் கொரியா, தாய்வான் எக்ஸெட்ரா ஃபேக்ட்ரி ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லப்படுது. அது மாதிரி டிப்ளமேட்டிக் ஹாட்ஸ்பாட் இந்த 3 கண்ட்ரிஸும் உங்களுக்கு எப்போவுமே இஷ்யூஸ் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ். சரியா? எப்போவுமே டைம் லைனில் இருக்கும். அது மாதிரி நியூஸ் பேப்பரில் இந்த 3 கண்ட்ரியை மாற்றி நீங்கள் ஆர்டிகிள்ஸே வராது. நியூஸ் கண்டிப்பாக அவங்க நியூஸில் பங்கெடுப்பாங்க. இந்தியா கூட வேர்ல்டு நியூஸ்லேருந்து போயிடும் சில நாள். ஆனால் இவங்க நியூஸ் இல்லாமல் பேப்பரே இருக்காது. நீங்கள் வேணால் புரட்டி பாருங்கள், இந்தியன் நியூஸ் பேப்பராக இருக்கட்டும், வேர்ல்டு நியூஸ் பேப்பர் நான் சொல்கிறது. சரியா? ஓகே. அது மாதிரி இந்தியன் பிரைம் மினிஸ்டர் அங்கே பேசும்போது he talked about free and same dialogues, free and open navigation, ரூல் பேஸ்ட் ஆர்டர். இது எல்லா இடத்துலையும் நம்ம சொல்லிகிட்டே தான் இருப்போம், ரூல் பேஸ்ட் ஆர்டர். தென் இந்தோ பசிபிக்கில் யூஎன் கிளாஸ் எல்லோரும் மதிக்கணும். அது ஏன் அப்படி சொல்லியிருக்காருன்னா, சைனா அங்கே இருக்குது, சவுத் சைனா சி டிஸ்பியூட் இஸ் தேர். இதெல்லாமே படிக்க வேண்டிய விஷயங்கள். ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிகிள். த நெக்ஸ்ட் ஆர்டிகிள் ரிலேட்டட் டு தி நேற்றைக்கு கொடுத்த எக்கனாமிக்ஸ் அவார்டு, அதை பற்றி ஏன்னா ஒரு டிஸ்கஷன் வந்திருக்கு பேப்பரில். ஸோ
இதில் நேற்றுக்கு நீங்கள் அந்த எக்கனாமிக்ஸ் யாரெல்லாம் வாங்கினாங்க அப்படின்னு படித்தோம். எதனால் கொடுத்தேன்? எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் இன்ஸ்டிடியூஷன் இஸ் அ ரீசன் அப்படின்னு சொன்னேன். ஸோ பெரிய கண்ட்ரிஸே ஃபெயிலியர் ஆகுது வென் தேர் இஸ் எக்கனாமிக்கல் அண்ட் பொலிட்டிக்கல் இன்ஸ்டிடியூஷன் ஃபெயிலியர் ஆகுறது. யூஎஸ் அண்ட் மெக்சிகோ நம்ம பார்த்தோம். 20% ஆஃப் தி வேர்ல்ட் ரிசோர்ஸஸ் இருக்கக்கூடிய கண்ட்ரி 30 டைம்ஸ் தே ஆர் ரிச் அப்படின்னு சொல்லப்படுது. 30 times they are richer from the normal poor countries. They having lesser resources but richer. USA and Canada income inequality la 390% higher than the poor countries. அவங்களோட wealth inequality poor countries 390 times higher. டாப்பஸ்ட் கண்ட்ரி இது வந்து நார்த் அமெரிக்கா நீங்கள் எடுத்துக்கலாம். எக்ஸப்ட் மெக்சிகோ நீங்கள் விட்டுட்டீங்கன்னா நார்த் அமெரிக்கன் கண்ட்ரிஸ். அப்புறம் யூ கேன் டேக் யூரோப் எடுத்திங்கன்னா 230 times. 230 times they are richer. அது மாதிரி ஈஸ்ட் ஏஷியா, ஆமாம் ஈஸ்ட் ஏஷியா 142 times. அது மாதிரி ஏஷியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா 54 times. அப்படி லட்டின் அமெரிக்காலாம் பண்ணிங்கன்னா 20, இப்படி குறைஞ்சிட்டே வருது. இது இன்இக்வாலிட்டி கேப், வெல்த் இன்இக்வாலிட்டி. அதே இது இன்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்கம்னா தனிநபரோட வருமானம். யூரோப்பியன் யூனியன் 1லேருந்து 10% பாப்புலேஷன் கிட்ட தே ஹேவிங் 60% ஆஃப் தி ரிசோர்ஸஸ். 1லேருந்து 10, சரியா? அது மாதிரி லாஸ்ட் 50 எடுத்துக்கிட்டிங்கன்னா, லாஸ்ட் 50% பீப்புள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்கக்கிட்டேயும் கணிசமான இன்கம் இருக்குது, 10%. இதில் தான் நம்ம கோட்டை விடுவோம். இங்கே டாப்பில் நிறைய இருக்கும், இங்கே ஜீரோவாக இருக்கும். புரியுதா? அது மாதிரி லட்டின் அமெரிக்கன் கண்ட்ரி ஹேவிங் 1 to 10% பாப்புலேஷன், 70% ஆஃப் தி இன்கம் ரிசோர்ஸஸ். இது வந்து டாப் இன்கமில் இருக்கக்கூடிய பீப்புள். லைக் அதானி, அம்பானி இந்தியாவில் அவங்க டாப்பில், டாடா குரூப்ஸ் இவங்க எல்லாம் மாதிரி 70% ஆஃப் தி ரிசோர்ஸஸ். அது மாதிரி லாஸ்ட் பாட்டம் 50 எடுத்துக்கிட்டிங்கன்னா வெரி லெஸ். ஈவன் லட்டின் அமெரிக்காவில் 50% தே ஹேவிங், 50 இல்லை 20% தே ஹேவிங். லட்டின் அமெரிக்காவில் பாட்டம் கேட்டகரியில் இருக்கக்கூடிய 50 பீப்புளுக்கு, 50% கேட்டகரி பீப்புளுக்கு பாட்டம்லேருந்து வரணும், சரியா? 100க்கு கீழேருந்து வரணும். அது மாதிரி இந்தியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா 1% பாப்புலேஷன் ஹேவிங் 22% ஆஃப் ரிசோர்ஸஸ், 10%, 1 to 10% ஹேவிங் 56லேருந்து 60%. அதே நம்ம 16 பார்த்தோம் பர்சன்டேஜ். அதே இது நீங்கள் ஓகே இட்ஸ் குட். ஆனால் நீங்கள் பாட்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெரி லெஸ் கம்பேரிங் டு, எனக்கு தெரிஞ்சு 1% 2% தான் வரும், சரியா? வெரி லெஸ் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாட்டம் கேட்டகரியில். பாட்டம் 10%. ஓகே, இதுக்கான ரீசன்ஸ் என்ன அப்படின்னா, இந்தியாவிலே வி ஹேவிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஆனால் அமெரிக்கா போன்ற நாடுகளில் சோஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்தியாவை எக்ஸாம்பிளாக வச்சு நம்ம பார்த்துடலாம். அங்கே சிபிஐ இருக்குது, நமக்கு அங்கே எஃபிஐ இருக்குது, நமக்கு சிபிஐ இருக்குது. அது மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ் கரப்ஷனை கண்ட்ரோல். நமக்கு சிஏஜி இருக்குது, சுப்ரீம் கோர்ட் இருக்குது, ஆர்பிஐ இருக்குது இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரியான இன்ஸ்டிடியூஷன்ஸ். அப்புறம் என்கொயரி நடத்துகிற விஜிலன்ஸ் கமிஷன், இது மாதிரி அமெரிக்காவில் இருக்குது. அங்கே வந்து கரப்ஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுனா அங்கே கரப்ஷன் நடக்காது. ஆனால் நம்ம விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்டே கரப்ஷன் பண்ணோம், அதான் எங்கள் இஷ்யூ. ஆர்பிஐ இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணுற மெக்கானிசம் எனக்கு தெரிஞ்சு இன்ஃப்ளேஷனில் ஒரே இதில் தான் இருக்காங்க. அந்த ரெப்போ ரேட்டெல்லாம் அதிகப்படுத்தியே ரொம்ப நாளாச்சு. அது மாதிரி சுப்ரீம் கோர்ட் அவங்க ஒரு தீர்ப்பில் ஒரு விதமாக கொடுக்குறாங்க, இன்னொரு தீர்ப்பு ஒரு விதமாக கொடுக்குறாங்க. அப்போ தெர்ஸ் அ டயலமா, பொலிட்டிக்கல் டயலமா இருக்குது, ப்ராப்ளம், இஷ்யூஸ் ஆர் தேர். சிஏஜி ஊழல் அறிக்கை சப்மிட் பண்ணுது, ஆக்ஷன்ஸ், நோ ஆக்ஷன்ஸ். புரியுதா? இது இந்தியாவில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ். அதனால தான் இன்கம் இன்இக்வாலிட்டி அதிகமாக இருக்குது. அதே அமெரிக்காவில் தே ஹேவிங் குட், தட்ஸ் வை தே ஆர் குட் கண்டிஷன், சரியா? ஓகே, அது வேர்ல்டில் அவங்களோட பாப்புலேஷன் ரொம்ப இது, அதில் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸை சொல்கிறாங்க. அது மாதிரி ரூல் ஆஃப் லா எந்த கண்ட்ரி ஃபாலோ பண்ணலையோ, ரூல் பேஸ்ட் ஆர்டர் நாங்கள் சொன்னோம்ல, ரூல் பேஸ்ட் ஆர்டர் எந்த கண்ட்ரி அதை ஃபாலோ பண்ணலையோ தே ஆர் அட் புவர் ஸ்டேட்டஸ்.
ஈவன் டிக்டேட்டர்ஷிப் ஆட்சியெல்லாம் இருக்கிற இடத்துல தட்ஸ் நார்த் அமெரிக்கா இஸ் எக்ஸாம்பிள், ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ் ஆர் எக்ஸாம்பிள். சரியா? கரெக்டாக ரூல் ஆஃப் லாவை ஃபாலோ பண்ணலை, ரூல் பேஸ்ட் ஆர்டரில் இல்லை அப்படின்னா, ரூல் பேஸ்ட் ஆர்டரை விடுங்க, ரூல் ஆஃப் லா. கண்ட்ரி இஸ் நாட் ரூல்டு பை அ லா ப்ராப்பர். விருப்பத்துக்கு சட்டம், விருப்பத்துக்கு ஆக்ஷன்ஸ். நார்த் கொரியா இஸ் அன் எக்ஸாம்பிள். அங்கே வறுமை அதிகம். ஓகே, நெக்ஸ்ட் யூஏஇ கூட we signed a SEPA agreement. SEPA agreement என்னது? It's a free trade agreement. We signed 2022ல நம்ம சைன் பண்ணோம், நடைமுறைக்கு வந்துருச்சு. இப்போ 80% ஆஃப் த குட்ஸ் 80% ஆஃப் த குட்ஸ் வந்து டேரிஃப் கம்மியாக வருது. அது மாதிரி 90% ஆஃப் தி இந்தியாவோட எக்ஸ்போர்ட் டு யூஏஇ ஜீரோ டியூட்டி ஃப்ரீ. அது வந்து நமக்கு ரொம்ப பெனிஃபிட். நம்ம இந்தியாவிலேருந்து பொருளை எடுத்து வித்தவுட் எனி டேக்ஸஸ் நம்ம அங்கே வந்து விற்க போகிறோம் பொருளை. அப்போ இட்ஸ் அ ஹியூஜ் ப்ராஃபிட் ஃபார் இந்தியா. நிறைய பொருள் நாங்கள் ஏற்றுமதி பண்ண முடியும், நம்ம ஏற்றுமதி பண்ணுவோம். ஆனால் சில்வர் அதிகமாக இம்போர்ட் ஆகிருக்கு, லூப் ஹோலாக சொல்லப்படுது. சில கேப் இருக்கும்ல, அதில் நிறைய இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. இதனால் நமக்கு டெஃபிசிட் அதிகமாக இருக்குது. அதனால் இப்போ இந்தியன் கவர்மெண்ட் இதை கன்சிடர் பண்ண சொல்லியிருக்காங்க. யூஏஇ வந்து அதுக்கு ஒப்புதல் தெரிவிச்சிருக்காங்க. தட்ஸ் இட் கேம் இன் நியூஸ். நீங்கள் அதை நியூஸாக தெரிஞ்சுக்கோங்க. நமக்கும் யூஏஇக்குமான ரிலேஷன்ஷிப் இப்போ ரொம்ப நாளாகவே அதிகமாகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட இவங்களோட ட்ரேட் நமக்கும் யூஏஇக்கும் 83 பாயிண்ட், இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் இன்டர்நேஷ்னல் ரிலேஷனில். 83.65 பில்லியன் டாலர்ஸ் யூஏஇ இந்தியா ட்ரேட். எக்ஸ்போர்ட் மட்டும் இல்லை, நார்மல் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் போத் சைட். அதில் இந்தியாவோட எக்ஸ்போர்ட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா செகண்ட் லார்ஜஸ்ட் இன் தி வேர்ல்டு. யூஎஸ்க்கு பிறகு நம்ம செகண்டாக அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய கண்ட்ரி யூஏஇ. அதில் மெயினாக 31.61 பில்லியன் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுற ஜெம்ஸ், ஃபுட் ஐட்டம்ஸ், டெக்ஸ்டைல்ஸ், இன்ஜினியரிங் குட்ஸ், பெட்ரோல் எக்ஸெட்ரா, மேனுஃபேக்சர்ட் பெட்ரோல். அவங்கள்ட்டேருந்து ரா க்ரூட் ஆயிலை வாங்குகிறோம். இம்போர்ட் பண்ணுறது யூஏஇக்கிட்டேருந்து எனர்ஜி செக்யூரிட்டி, தட் இஸ் பெட்ரோல், மினரல்ஸ், கெமிக்கல்ஸ் எக்ஸெட்ரா. மெயினாக க்ரூட் ஆயில் அதிகமாக இம்போர்ட் பண்ணுறோம் அவங்கள்ட்டேருந்து. அது மாதிரி இந்தியாவில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க 20லேருந்து 21 பில்லியன். சரியா? அது மாதிரி என்ஐஎஃப் நேஷ்னல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட், இதில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அபுதாபி இன்வெஸ்ட்மெண்ட் அத்தாரிட்டி வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் a long term fund, it's a sovereign fund. The government can utilize it for infrastructure development. That's all. The next article related to the editorial pages of the paper. The food sufficient India needs to be hunger free. ஃபுட் வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்கா அப்படின்றதும், ஹங்கர் ஃப்ரீயாக இருக்கிறது சஃபிஷியண்ட்டாக இருக்குது. நம்ம சர்ப்ளஸாக இருக்குது, ஆனால் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் டெஃபிஷியன்சி இருக்குது. மேல் நியூட்ரிஷனுக்கு மெயின் காரணம் ஸ்டண்டிங், வேஸ்டிங். நேற்றுக்கு வந்து ஆர்டிக்கிளை வச்சு தான். அதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம இந்தியாவில் இருக்கிறவங்க ப்ராப்பராக டயட்ஸ் ஃபாலோ பண்ணுறது கிடையாது. வி ஆர் ஹேவிங் சர்ப்ளஸ் ஆஃப் ஃபுட், குவான்டிட்டிஸ் ஆஃப் ஃபுட்டு, அவைலபிலிட்டி இருக்குது, அக்சசிபிலிட்டி, அடாப்டபிலிட்டி ரொம்ப கம்மி. அதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அதில் வேர்ல்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா 9.4% பாப்புலேஷன் தே ஆர் அண்டர் நரிஷ்ட். குளோபல் ஹங்கர் லெவலில், வேர்ல்டு லெவலில் 9.4% பாப்புலேஷன் ஆர் அண்டர் நரிஷ்ட், தட் இஸ் குளோபல் ஹங்கர். 757 மில்லியன் பாப்புலேஷன் அப்படின்னு சொல்லப்படுது. ஆஃப்ரிக்காவை எடுத்துக்கிட்டால் 20.4% பாப்புலேஷன் ஆர் இன் ஹங்கர். ஏஷியா இஸ் த லார்ஜஸ்ட், 384.5 மில்லியன் பீப்புள் ஹங்கரில் இருக்காங்க ஏஷியாவில். அதில் இந்தியாவோட கான்ட்ரிபியூஷன் அதிகம். 2011 இந்தியாவில் 63.3% பாப்புலேஷன் டஸ் நாட் ஃபாலோ எ ப்ராப்பர் டயட். அப்படின்னா அவங்கள்ட்ட ஃபுட்டும் அவைலபிலிட்டி இருக்காது, அதனால் இல்லை. அதுக்கு பிறகு வி இம்ப்ரூவ்ட், தட் இஸ் நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் அதுக்கு பிறகு தான் இன்ட்ரடியூஸ் பண்ணோம் 2013. அதுக்கு பிறகு சப்சிடைஸ்டு ஃபுட்டெல்லாம் கொடுத்ததுனால இப்போ இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஈவன் தோ இந்தியாவில் ரிச்சஸ்ட் பாப்புலேஷன் நாட் ப்ராக்டிஸிங் 5% ரிச்சஸ்ட் பாப்புலேஷனே ப்ரோட்டீன் வந்து ப்ராப்பராக இன்டேக் பண்ணலை அப்படின்னு சொல்லப்படுது. 3.2% பாப்புலேஷன் இன் இந்தியா டஸ் நாட் ஹாவ் அ மீல். 3.2% பாப்புலேஷன் இன் இந்தியா மந்த்லி வந்து 60 மீல்ஸ் கூட எடுக்கிறது கிடையாது. மீல்ஸ்னால் ரைஸ், அது மட்டும் இல்லை, ஃபுட்டு
3 வேளை உணவு எடுக்காதவங்க அதில் 60 மீல்ஸ் தான் எடுக்கிறாங்க, 60 கீழே தான் எடுக்கிறாங்க. 3.2 நமக்கு 3 நேரம் சாப்பாடு இருக்குல்ல, ஸோ அது அவங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க. 50% பாப்புலேஷன், மோர் தேன் 50% பாப்புலேஷன் இந்தியா ஹேவிங் 3 மீல்ஸ், 3 வாட்டி எடுத்துக்கிறாங்க. 2.5% பாப்புலேஷன் 2 மீல் தான் எடுத்துக்கிறாங்க, இல்லைன்னா அதோட கம்மியாக அப்படின்றது சொல்லப்படுது. ஸோ சஃபிஷியன்சி இருக்கா அப்படின்றது, அவைலபிலிட்டி, அஃபோர்டபிலிட்டி அண்ட் சஃபிஷியன்ட் மூணுமே பார்க்கணும். நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்டில் ஸ்டடி. அண்ட் செகண்ட் ஆர்டிக் நெக்ஸ்ட் எடிட்டோரியல் பேஜ் வந்து ஈல்டு கான் பிகம் சீக் இண்டிகேட்டரா சோல் இண்டிகேட்டர். ஸோ ஈல்டு வந்து இது பேசிக் கான்செப்ட் வந்து நம்ம ஈல்டை நோக்கி போயிட்டு இருக்கோம். ஈல்டு அதிகப்படுத்தணும்னு சொல்லிட்டு நியூட்ரியன்ஸை விட்டுருக்கோம். பயோடைவர்சிட்டி அதனால் லாஸ் ஆகிருக்கு. ஃபார்மர்ஸ் இன்கம் வந்து டபுள் பண்ணுறோம் அப்படின்றதுல அவங்கள நம்ம லாஸில் கொண்டு விட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கு ரீசன் சிம்பிளாக நான் இந்த ஸ்டோரியை சொல்லிடுறேன், நீங்கள் போய் படிச்சுக்கோங்க. ஹை ஈல்டு வெரைட்டி இன்ட்ரடியூஸ் பண்ணது, ஈல்டை அதிகப்படுத்துறதுக்காக நம்ம ஹை ஈல்டு வெரைட்டி இன்ட்ரடியூஸ் பண்ணோம். ஹை ஈல்டு வெரைட்டி இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால நம்மளோட இண்டிஜினியஸ் கிராப்ஸ் எல்லாமே எழுதி நம்ம ஹைப்ரிட் வெரைட்டிஸ் தான் இன்றைக்கி பயன்படுத்துகிறோம். புசா, ஐஆர் இந்த மாதிரி ரைசஸ் தான் அதிகமாக நம்ம படிச்சிருக்கோம். தண்ணி கம்மியாக, அது பெனிஃபிட் தான். ஆனால் அதில் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் ரொம்ப கம்மியாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணவங்களே சொல்லியிருக்காங்க. அவங்களே இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம், அவங்களே சொல்லுவாங்க. இந்தியன் கவுன்சில் ஃபார் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டியூட் அவங்க தான் நம்மள்ட்ட நடுங்கன்னு சொன்னாங்க, விதைக்க சொன்னவங்களும் அவங்க தான். இப்போ மைக்ரோ நியூட்ரியன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது வீட்டில், ரைஸ், ஏன்னா ரைஸ் வீட்டு தான் அதிகமாக. இது ஒன்று. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம முன்னாடி இந்தியாவோட ஏரியாஸ் எல்லாமே வந்து ஃபுல்லி மான்சூன் கிடையாது. இப்போ தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா யூ ஹாவ் மான்சூன் சீசன் நவ். நம்ம ஆனால் ஒரே கல்டிவேஷன் தான், ஏன்னா மோட்டர் செட்லாம் வச்சு நம்ம ரைஸ் மட்டும்தான் கல்டிவேட் பண்ணிகிட்டு இருக்கோம். பஞ்சாப்ல எல்லாம் அவங்க 2 க்ராப்பையும் போடுறாங்க. ஆனால் மோஸ்ட்லி இந்த ஆந்திர பிரதேஷ், இந்த மிட் ஏரியாஸ் எல்லாம் முன்னாடி மில்லட்ஸ் அதிகமாக கல்டிவேட் பண்ணாங்க, சீரல்ஸ், பல்சஸ் கல்டிவேட் பண்ணாங்க. ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் மாறிடுச்சு. புரியுதா? அதுக்கு ரீசன் என்னன்னா, நம்ம தட் இஸ் க்ரீன் ரெவல்யூஷன் அப்படின்ற பேரில் ரைஸை கல்டிவேட் பண்ணுங்கள், வீட்டை கல்டிவேட் பண்ணுங்கள், ஏன்னா அதை தான் நிறைய சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சத்தை போக்கணும் அப்படின்றதுக்காக திணிச்சிட்டோம். அதனால் இன்றைக்கி மில்லட்ஸ் அப்படின்ற அதான் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அதிகமாக சிங் அயர்னு தரக்கூடியது அது இல்லை. அதனால் நம்ம மேல் நியூட்ரிஷனில் இருக்கோம் அப்படின்றதும் சொல்லப்படுது. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதான் எவ்ரி தேர்ட் சைல்டு, 5 குழந்தையில் தேர்ட் சைல்டு வந்து ஸ்டாண்டர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அப்புறம் மிஸ்கன்சம்ஷன் ஆஃப் ஈல்டு இன்கம், மேக்ஸிமைஸ் ஈல்டு இன்கம் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது. அதுவும் ஃபெயிலியர் ஆகுது. ஏன்னா உங்களுக்கு ஒரே ஈல்டு, எல்லாருமே ஒரே கிராப்பை கல்டிவேட் பண்ணும்போது விலை என்ன ஆகும்? டவுன் ஆகும். வீட் ரைஸை கல்டிவேட் பண்ணும். அது மாதிரி பயோடைவர்சிட்டி லாஸ், அதை நான் முதல்ல சொன்னேன் உங்களுக்கு. நீங்கள் ஒரே ரைஸை தான் இந்தியா ஃபுல்லாக கல்டிவேட் பண்ணுறீங்க. நம்ம பழைய காலங்களில் இந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கட்டும், உங்கள் ஊர்களில் எல்லாமே கல்டிவேட் பண்ணுறது சம்பா ரைஸு, இந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாமே கல்டிவேட் பண்ணோம். இன்றைக்கி அதெல்லாம் கம்மியாக இருக்குது. புரியுதா? அது மாதிரி பயோடைவர்சிட்டி லாஸ் ஆகும். ஹை ஈல்டு வெரைட்டிஸ் கொண்டு வந்ததுனால, ஹைப்ரிட் வெரைட்டிஸ் கொண்டு வந்ததுனால, இண்டிஜினியஸ் கிராப். இதுக்கும் ஜல்லிக்கட்டு மாதிரி எதாவது கொண்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஜல்லிக்கட்டு அப்படி தானே, இண்டிஜினியஸ் மாடுகளை பாதுகாக்கிறதுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டது. அது மாதிரி இது எதாவது கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, எனிவே அதுக்கு ஐடியா கொடுத்துருக்காங்க. சஸ்டைனபிலிட்டி, சாயில் பயாலஜி ஆக்டிவிட்டி, வாட்டர் யூஸ் எஃபிஷியன்சி, பயோடைவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்ற சொல்லப்படுது. ஸோ தட்ஸ் இது உங்களுக்கு ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸு ஹெல்ப் ஆகும். நம்ம இந்தியாவோட நிலைமை, க்ரீன் ரெவல்யூஷன் வெதர் இட் இஸ் அ சக்ஸஸ் ஆர் நாட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் நிறைய சக்ஸஸுக்கு எழுதுவீங்க. ஆனால் ஃபெயிலியர் இருக்குது அப்படின்றத நீங்கள் இந்த டேட்டாஸை வச்சு சொல்லலாம். சரியா? ஓகே, ஸோ தட்ஸ் அபவுட் தி ஆர்டிக்கிள். Now we will move on to the MCQs. Question number 1, what is the primary advantage of X-band radars in environmental monitoring? Options are A, ability to detect long-range weather patterns. Option B, functioning effectively in extreme temperatures. Option C, high-resolution imaging of small particles like rain droplets. D option, low cost of deployment and maintenance. Second question, the 2024 Economics Nobel Prize was awarded to Darren Asimoglu, Simon Johnson and James Robinson for which of the following?
studies of how institutions are formed and affect prosperity. B option, experimental approaches to alleviating global poverty. C option, research on women contribution to the labor market. D option, work on international trade theory and global geography. Question number 3, with reference to the global hunger index, which of the following statements are correct? Options are, statement number 1, A, first statement, it is an annual report published by World Food Program. Statement number 2, the index is based on a source ranging from 0 to 100, where 100 is the best possible score and 0 is the worst. Select the correct answer using the code given below. Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. Question number 4, AlphaFold 2, recently seen in news related to and associated with which of the following? Options are A, climate change prediction, B, protein structure prediction, C, quantum computing, D, space exploration. Question number 5, consider the following statements about the Nobel Prize in Literature awarded in 2024. Statement number 1, South Korean author Hong Kong received the prize for her exploration of historical traumas and the fragility of life through her intense poetic prose. Statement number 2, Han Kang, Han Kang is the first South Korean writer to be awarded with the Nobel Prize in Literature. Statement number 3, Nobel Prize in Literature is awarded by Nobel Committee in Oslo, Norway. Which of the statements given above are correct? Options are A, 1 and 2 only, B, 2 and 3 only, C, 1 and 3 only, D, all of the above. Now we will see the answers for the previous. Question number 1, answer is C. Question number 2, answer is B. Question number 3, answer is C. Question number 4, answer is D. Question number 5, answer is A. So that's all about the current affairs and MCQ. Thanks a lot for joining with us.